பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி, எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் கூட இந்த 7ஆம் அதிகாரத்தின் வாயிலாக, பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட உடைய வார்த்தையை நீர் கற்றுக் கொடுக்க போகிறீர். வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். உன் வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். வசனத்தில் இருந்து என்னென்ன சத்துவங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதோ அதை வைத்து இன்றைக்கு நாங்கள் பூமியில் வாழப்போகிறோம். எங்களை நடத்தும், ஆளுகை செய்யும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். திருச்சபையை கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானம் பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். உலகத்திலே நாம் வாழ்வதற்கு உணவு அவசியம். நமக்கு உணவு, நீர் அவசியம். நம்ம தண்ணி சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், உணவு சாப்பிட்றோம். அதனால தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் மனதுக்கு, ஆவிக்கு, ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவசியம். நம்ம அதை சாப்பிட்ணும். ஃபுட்டு சாப்பிட்டோம், திருப்தியாச்சு. காலையில் ஒரு வேளை சாப்பிட்டோம், மதியம் ஒரு வேளை சாப்பிட்டோம், ஈவினிங் ஒரு வேளை வச்சுப்போமே. 3 times a day, 3 meals a day அப்படி வச்சுக்கிட்டோம். அப்போ என்ன ஆகணும், நம்ம ஃபுட்டு அப்படியே டைஜஸ்ட் ஆகி ஒரு 2 to 3 ஹவர்ஸில் டைஜஸ்ட் ஆகி அது நம்முடைய இன்டெஸ்டைனுக்கு போய் இன்டெஸ்டைனில் வந்து அப்சார்ப் பண்ணப்பட்டு உடல் முழுதும் சுகராக இருக்கும், குளுக்கோஸ் அப்படி இருக்கும். இப்போ பிளட் ஃபுல்லாக குளுக்கோஸ் இருக்கும். அப்போ நம்ம அந்த ஒரு 6 hours ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஃபுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லன்னு வைங்களேன், அப்போ பாடி என்ன பண்ணோன்னா, நேற்றைய டின்னர் சாப்பிட்டோம்ல, அதில் எதுனா சுகர் இருக்கான்னு பார்க்கும். நம்ம வந்து நியூட்ரியன்ஸில் 7 இருக்குல்ல, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸு, விட்டமின்ஸு, ரஃபேஜ், வாட்டர், மாதிரி 7 இருக்கு இல்லைங்களா. அதில் நமக்கு எடுத்ததுமே ஹெல்ப்புக்கு வருது கார்போஹைட்ரேட்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லலாம், அரிசி, சோறு. அப்போ நேற்று நைட்டோடது எதுனா மிச்சம் இருக்கான்னு பார்க்கும். இருக்கும், இருந்தால் சமாளித்து ஒரு 1 மணி வரைக்கும் கொண்டு போவோம். அப்போ ஒரு வேளை நம்ம சாப்பிடல, கொண்டு போவோம், ட்ரை பண்ணோம். நம்ம நைட்டும் சாப்பிடாமல் முந்தின நாள் மதியம் தான் சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா பாடி வந்து கார்போஹைட்ரேட் இல்லை அப்படின்ட்டு மெட்டபாலிசத்தை மாற்ற பார்க்கும். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்துலேருந்து ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு போகும். ஏற்கனவே நம்ம கொழுப்பு சாப்பிட்டு உடம்புல கொழுப்பு சேர்ந்து வச்சுருக்கோம், அதுங்களை ஸ்டோர்டு அந்த ஃபேட்டை எடுக்கும். ஆக்சுவலாக சுகர் வந்து லிவரில் கிளைக்கோஜனாக இருக்கும், அதை எடுத்துரும். இப்போ ஃபேட் எங்கெங்கில் ஸ்கின்னு கீழே இருக்கும், சில நேரம் லிவரில் கூட மேலே இருக்கும். எல்லாத்தையும் ரிகவர் பண்ண ஆரம்பிக்கும். பெரிய ப்ராசஸ்ஸு, 2 மீல்லே எடுக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லன்னா எடுக்க பார்க்கும். எடுத்து எப்படியோ எல்லா ஃபேட்டையும் எடுத்து நம்ம சாப்பிடவே இல்லை, அப்படி மயக்கம் வராமல் இருக்கும், தலை சுற்றுறாமல் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போக ஆரம்பிச்சோம். பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் மெட்டபாலிசம் பக்கம் ஷிஃப்ட் ஆகிடும். அதுவும் சாப்பிடல, 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள் ஆகிட்டோம். ஒரு மனுஷன் 40 days வரைக்கும் ஃபாஸ்டிங் தாங்க முடியும்னு ஜீசஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கார். 40 நாள் புசியாமலும் குடியாமலும் இருந்திருக்கார். தண்ணி குடிக்காமல் 40 நாள் இருந்தவங்க நம்ம பார்த்ததில்ல. மோசஸ் இருந்திருக்காரு, ஜீசஸ் இருந்திருக்காரு. அப்போனா ஆகிடும்னா ப்ரோட்டீன்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீன் தான் நம்முடைய டோட்டல் பாடி பில்டர்ஸே, நம்ம உடம்பு உருவாக்கி வைக்கிறதே அதான் ப்ரோட்டீன்ஸு. செல்ஸ்லாம் ப்ரோட்டீன். செல்லுலே கை வைக்க ஆரம்பிச்சிடும், தன்னோட செல்ஸை குறைச்சிக்கும் எடுத்து. அதனால தான் இந்த எங்கெல்லாம் உணவு பற்றாக்குறை இருக்கிறதோ, மால் நியூட்ரிஷன் இருக்கிறதோ, ஃபுட்டு இல்லையோ, ட்ராட் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஃபேமின் இருக்குதோ, ஸ்கின்னி பீப்புளாக இருப்பாங்க. ஸ்கின்னு மட்டும் தான் இருக்கும், மசில் கூட இருக்காது. மசில் சும்மா ஃப்ளபேலாக இருக்கும். அப்படி தாங்க. அப்போ நம்ம ஃபிட்னஸ் பற்றி பார்ப்போம். யார் ரெகுலராக காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாங்களோ மதியம் ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடல, பட் ஸ்டில் ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை நம்பி இருக்கிறவங்களாம் ஆல்ரெடி வீக் ஜோனுக்கு போயிட்டாங்க. ப்ரோட்டீன் கூட இல்லைன்றவங்க வீக்காக போயிட்டாங்க. இது எதுக்கு? ஃபிசிக்கல் பாடிக்கு. மனதுக்கு நான் காற்று, உடம்புக்கு காற்று சாப்பிட்டா உட்காந்துக்க முடியும், எனக்கு காற்று நிறைய இருக்குது சாப்பிடணும் இல்லை. ஃபுட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ த வேர்ட் ஆஃப் காட் இஸ் டிஃப்ரெண்ட். இன்றைக்கி ஆண்டவர் காலையிலே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன ஸ்ட்ரென்த் வருமோ அந்த ஸ்ட்ரென்த்தை இந்த பிரசங்கின் புஸ்தகம் மூலியமாக
தருகிறார். இன்றைக்கி நான் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு தோணுது, ஏன் நான் காலையில் இருந்ததும் ஒரு டீ சாப்பிட்டேன், அந்த ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது, அதை காட்டிலும் அதிக என் மனதுக்கு, என் ஆத்துமத்துக்கு, என் நினைவுகளுக்கு, என் சோலுக்கு, என் ஸ்பிரிட்டுக்கு அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை ரொம்ப சீரியஸாக எடுத்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் போல், லஞ்சு போல், டின்னர் போல் எந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறோம், we need to feed on the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும், நம்முடைய மனதுக்கு, நம்முடைய ஆவிக்கு, நம்முடைய ஆத்துமத்துக்கு. ஸோ இன்றைய நம்முடைய தியானம் வந்து எக்லிசியாசிஸ் சாப்டர் 7, கொஹலத் என்று பெயர் ஹீப்ரூவில், சபோபதேசக் என்று பெயர் ஹிந்தியில், எக்லிசியாசிஸ் த ப்ரீச்சர். இந்த புஸ்தகத்தை மெயினாக அவங்க விஸ்டம் லிட்ரேச்சராக கன்சிடர் பண்ணுறாங்க. விஸ்டம், அறிவு வேணும்னா இதை படிப்பாங்க. எந்த நேரத்தில் அவங்க கம்பல்சரி படிப்பாங்கன்னா, அது சுக்கோத் பண்டிகை, அவங்களுக்கு மொத்தம் 7 பண்டிகை இருக்குது இல்லைங்களா, அதில் 3 பண்டிகை வந்து வார பண்டிகை, ஒரு வாரம் ஃபுல்லாக பண்டிகை. சுக்கோத்துன்ற பண்டிகையில் கூடாரம் போட்டு வீட்டுக்கு மேலே, இன்றைக்கும் யூதர்கள் வீட்டுக்கு மேலே இல்லை வீட்டுக்கு வெளியில் பால்கனி இல்லைங்களா கூடாரம் போட்டு அங்கே தான் குடியிருப்பாங்க, அங்கே தான் ப்ரே பண்ணுவாங்க. ஏன்னா இஸ்ரவேலர்களை 40 நாட்கள் ஆண்டவர் கூடாரங்களில் 40 ஆண்டுகள் கூடாரங்களில் வாழ்ந்தாங்கள்ல, அதை நினைவு கூறும்படி கர்த்தரே சொன்ன பண்டிகைகளில் ஒன்று. ஸோ இந்த நேரத்தில் எதை படிப்பாங்கன்னா, இந்த சாலமோன் எழுதின இந்த பிரசங்கின் புஸ்தகத்தை வாசிப்பார்கள். ஸோ அதில் வந்து லைஃபோட கஷ்டமான நேரத்தில் தான் நம்ம பாடம் கற்றுப்போம். லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் நம்ம இன்பத்தில் இருப்போம், டெம்பரல் ப்ளஷர்ஸில் வாழ்ந்து நிற்போம். ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ கூடாரத்தில் உட்காந்துக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே ஏசி இருக்கும், வீட்டுக்கு வெளியே கூடாரம் அனல் இருக்கும், பட் ஸ்டில் தே ஹாவ் டு பி தேர் ஃபார் 8 days. பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு வேலை செய்யக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாது, இந்த 7 நாள் கர்த்தருடைய சந்நிதியில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வதினால் இப்போ இவங்க அந்த நேரத்தில் இந்த புஸ்தகத்தை படிப்பாங்களாம், தியானிப்பாங்களாம். சரி, இந்த 7th சாப்டரை பற்றி நம்ம படிப்போம். இந்த 7th சாப்டரை வந்து நான் 4 பகுதிகளாக பிரிக்கிறேன். 4 பகுதிகளில் முதல் பகுதி நாம் பார்த்தோம் என்றால் இந்த 7ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும். அதில் வந்து ஒப்பிட்டு பேசுதல், எது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். வாட் இஸ் பெட்டர் தென் வாட் இஸ் குட் தென் வாட், கம்பேரிசன் பண்ணியிருப்பார். ஸோ த கம்பேரிசன் ப்ரோவர்ப் அப்படின்னு வச்சுக்கலாம். அது 1 to 6 வரைக்கும். 2வது வந்து 7 to 14 வரைக்கும் பொறுமையை பற்றி பேசியிருப்பார். ஞானம் உள்ளவன் பொறுமை உள்ளவன் அப்படின்னு. இப்போ பொறுமையை பற்றியும் ஞானத்தை பற்றியும் பேசியிருப்பார் செகண்ட் பார்ட்டில். 3rd பார்ட் வந்து மனிதனுடைய வழிகள், த வேஸ் ஆஃப் மேன் விச் ஆர் நாட் பர்ஃபெக்ட். மனிதனுடைய வழிகள் சரியான வழிகள் அல்ல, நிதானமான வழிகள் அல்ல என்பதாக 15, 22 வரைக்கும் பேசியிருப்பார். 23 அதிகாரம் முடிய 29ஆம் வசனம் வரைக்கும் அறிவை பற்றி பேசியிருப்பார், அல்லது புரிந்து கொள்ளுதலை பற்றி பேசியிருப்பார். அறிவு அப்படின்னாலே புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு வச்சுக்கலாம். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன், எனக்கு அறிவு இல்லையா? இருக்குது, புரிஞ்சிக்கலையே, நீ இந்த நேரத்தில் இப்படி தான் நடந்துக்கணும், நீ நடந்துக்கலையே, இப்படி தான் பண்ணலையே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த புரிந்து கொள்ளுதலை பற்றி ஞானி நம்மிடம் பேச போகிறார். திருச்சபையே, நாம் செய்திக்குள்ளே போக போகிறோம். நம்முடைய முதல் பார்ட்டில் வருவோம் 1 to 6 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, பரிமளத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும். ஸோ த கிங் சாலமன், ஸோ சபோபதேசக், நம்ம ஏற்கனவே இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், அவர் உபதேசியாராய் ஆக முடியாது. யூஸ்வலாக அக்கார்டிங் டு பைபிள் லேவியர்கள் தான் உபதேசியாராக மாற முடியும். பட் ஆண்டவர் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தாவீது ஃபேமிலி கொடுத்தாரு. தாவீதும் உபதேசியாராக சங்கீதம் கொடுத்துருக்காரு. லேவியர்கள் எழுதின எந்த புஸ்தகம் நம்ம கையில் பெரிய அளவில் கிடைக்கல. அஃப்கோர்ஸ் நம்முடைய லேவியர்கள், மோசேவே ஒரு லேவியர் தான், அவர் பஞ்சாங்கம் எழுதியிருக்காரு. அதுபோல் எசேக்கியேல், தானியேல், இவங்கெல்லாம் தானியேல் வந்து யூதா கோத்திரம். ஸோ இப்படி லேவியர் வம்சத்தில் உள்ள பல பேர், எஸ்ரா, நெகேமியா, இவங்களாம் எழுதியிருக்கிறாங்க. பட் தாவீதோட ஃபேமிலி ஜூடாவும் பைபிளில் எழுதுது அப்படின்ற ஒரு நான் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். அவங்களுக்கும் டீச் பண்ணக்கூடிய கிருபை. ஆனால் மறந்துடாதீங்க, அவங்க ஆலயத்தில் போய் டீச் பண்ண முடியாது. எருசலேம் தேவாலயத்துக்கு வெளியில், காம்பவுண்டுக்கே வெளியில் ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு அங்கே உட்காந்துட்டு அவர் டீச் பண்ணார். சொந்த கருத்துக்களை டீச் பண்ணல. ஜூடாயிசம் கல்ச்சரில், ஹீப்ராயிக் கல்ச்சரில் வாய் வழியாக மனப்பாடமாக தலைமுறைக்கு அப்படியே சொல்லி கொடுத்துட்டே வருவாங்க. அவங்க மனப்பாடமாக வசனங்களை வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்லித்தரார். தன்னுடைய ஓன் நாலேஜ் என்று சொல்ல முடியாது. இட் வாஸ் அன் அக்யூமுலேட்டிவ் நாலேஜ்.
ஆதாம்லேருந்து சாலமோன் வரைக்கும் உள்ளது எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி அவங்க அப்பா தாவீது சாலமோனுக்கு போதித்ததினால்தான், வசனத்தை போதித்ததினால்தான் சாலமோன் ஞானி உள்ள மனிதனாக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி அவர் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ண போகிறார். இந்த முதல் 6 வசனத்தில் அ குட் நேம் தேன் அண்ட் ப்ரெஷியஸ் ஆயின்மெண்ட். அதாவது என்னென்னா, நம்ம நல்ல வாசனை எவ்வளோ இந்த சென்ட்டு, இந்த பெர்ஃப்யூம் எவ்வளோ விலை அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, இதை காட்டிலும் அதிக மதிப்புடையது, அதிகமாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது அ குட் நேம். அச்சா நாம் அன்மோல் இத்ரு செபி உத்தம. அப்போ நல்ல வாசனை திரவத்தை சென்ட் போகிறத விட என் மகனே உன் பேர் அந்த சென்ட்டை விட அதிக வாசனையாக இருக்கும். ஸோ ஃபைட் ஃபார் ஃபேம், குட் நேம். ஃபேம் என்பது ஒரு நல்ல பேருன்றோம்ல. ஃபைட் ஃபார்ன்ற வேர்டு எதுக்கு சொன்னேன்னா, ஃபைட் வித்தின் யுவர் செல்ஃப். நல்ல பேர் வாங்கணும், நீ போராடணும். நல்ல பேர் வாங்குறதுக்கு நம்ம போர்டு வைக்கணும், கட் அவுட் வைக்கணும், நம்மளை பற்றி ப்ரொபகண்டா பண்ணணும். அதெல்லாம் ராங் வேஸ். யூ பி குட், யூ பிகம் குட், ஸோ தட் the fragrance of your name, the fragrance of yourself will be spread. It is even more costlier, it is even more precious than a precious ointment. அப்போ வாசனை திரவியத்தை காட்டிலும் உன் பேர் பெரிது. அதனால் பேருக்காக போராடு, நல்ல பேருக்காக போராடு, நல்ல பேர் வாங்க வேண்டும், நல்லவன் என்கிற பேர் வாங்க வேண்டும் என்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரார். எக்ஸலண்ட் இல்லைங்களா? குட். இன்னையிலேருந்து நம்ம முடிவெடுப்போம், நல்ல பேருக்காக போராடுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜனம் தின் அவர் மிருத்யுகா தின், பிறந்த நாள் இறந்த நாள். ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நிறைய பேர் இருப்பாங்க. இறந்த நாள் பார்த்தோம்னா அந்த பாப்புலேஷன் இல்லை என்பதை நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் இந்த அக்யூமுலேட்டிவாக நம்ம பார்த்தோம்னா வர்றவங்க அதிகமாக வராங்க, வெரி குட், அது நல்லது, அதுக்கு தான் வரணும். அந்த மனுஷன் என்ன வாழ்ந்தான். அன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய பேர் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க மறிச்சாங்கன்னா அவங்கள எடுக்கும்போது முன்னாடி நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. ஸோ வி லேர்ன் சம்திங். அந்த அழுகிற வீட்டுக்கு நம்ம போகிறோம், அந்த இறந்த மனிதன் அந்த இடத்துல அவன் என்னென்னலாம் வாழ்ந்தான், வி ஹவ் காட் சம்திங் டு லேர்ன். அந்த இறந்த மனிதன், அந்த வீட்டில் விருந்து இல்லை, அந்த வீட்டில் தண்ணி தான் தருவாங்க, இல்லைனா டீ கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு மோர் கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு ஜூஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக சாப்பாடு இல்லை, கண்டிப்பாக நான் வெஜிடேரியன் இல்லை. அந்த வீட்டுக்கு நீ போ, அங்கே போய் நீ சிந்திக்க வேண்டும், இந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான். ஐயோ இவ்வளோ மோசமாக வாழ்ந்திருக்காரு, அப்படி நான் வாழக்கூடாது. இவ்வளோ நல்லா வாழ்ந்திருக்காரு, நான் அப்படி வாழ்வேன். இப்படி நல்லா ஊழியம் பண்ணியிருக்காரு, நானும் பண்ணுவேன், நானும் அவர் போல பண்ணுவேன். அவர்கள் நான் கற்றுக்க போகிறேன், அவர் எப்படி பாடுபட்டு ஊழியம் பண்ணார், எப்படி கர்த்தருக்காக வாழ்ந்தார் என்று கற்றுக்கொள்வேன் என்று யூ நீட் டு லேர்ன். தட் இஸ் அ பிளேஸ் வேர் வி லேர்ன். அப்போ கிங் சாலமன் அந்த காலத்தில் தன்னுடைய 40 ஆண்டுகள் ராஜ்யபார காலத்தில் இறந்தவர்களுடைய வீட்டிற்கு அவர் போய் இருப்பார், விசாரிக்க போய் இருப்பார். மனிதர்களுடைய முடிவை நீ படிக்க வேண்டும். திருச்சபையே, ஆண்டவர் அம்மாவோட வயிற்றில் நமக்கு ஸ்டார்டிங் பண்ணி வச்சார். எப்போ எண்டு பண்ணுவார்னு நமக்கு தெரியாது, எப்போ நம்ம பிகின் ஆவோன்னு கூட நமக்கு தெரியல. பிகின் பண்ணி விட்டார், எண்ட் ஆகிறோம். தேர் இஸ் அ பிகினிங், தேர் இஸ் அன் எண்ட். What things we have to study? The world want to study the beginning. The world want to study what is happening in the beginning. The world want to celebrate the beginning. God wants his children to learn from the end. வாழ்க்கையின் முடிவில் இருப்பதை பற்றி கற்றுக்கொள்ள. அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான், தன் வாழ்க்கையில் எப்படி ஒழுங்காய் வாழ்ந்தான், உத்தமாய் வாழ்ந்தான், இன்னொன்று கூட தன் உடம்பு எப்படி கெடுத்து கொண்டான். You need to learn about the end அப்படின்னு சொல்லிட்டு, நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம், முகதுக்கத்தினாலே இருதயம் சீர்படும். இந்த வார்த்தையை நமக்கு இது வரைக்கும் சொன்னோம்ல, இந்த லாஃபிங், இந்த லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து சத்தம் போட்டு சிரிச்சிட்டே இருப்பாங்க. நான் அவங்க சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது, அவங்க சிரிக்கிறத பார்த்தா நமக்கு சிரிப்பு வந்துடும், அப்படியே சிரிச்சிருப்போம். லாஃப்டர் தெரப்பி, நல்லா சிரித்தா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. லாஃப்டர் சிரிக்கிறது, சத்தம் போட்டு ஹாஹான்னு சிரிக்கிறது, அதை சொன்னார்ல. இப்போ நம்ம ராஜா வந்து வேறு கோணத்தில் திங்க் பண்ணுறார். நீ சிரிக்கிறத விட துக்கமாக இருக்கிறது நல்லது. வாவ் சூப்பர், எனக்கே சொன்ன மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவர் சொல்கிற கான்செப்ட் வேறு. நம்ம எப்போதும் துக்கமாக இருக்கணும், சிரிக்கவே மாட்டோம்ல. இல்லை, அவர் அதில் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், முக துக்கத்தினால இருதயம் சீர்படும். ரைட், துக்கமாக இருக்கனுடைய இருதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓ இப்படிலாம் இருக்குது பாருங்கள் வாழ்க்கையில், பாருங்கள் என்னங்க இருக்குது உலகத்தில்,
அப்படின்ட்டு மற்றவங்களோட கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஆனால் சிரிக்கிறவங்க கஷ்டத்தை பார்த்தும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க, கஷ்டப்படுறவனையும் பார்த்து சிரித்துட்டு போயிடுவாங்க. அதை தான் அவர் இங்கே சொல்லுகிறார். சேட்னஸ் வில் மேக் த கவுண்டனன்ஸ் ஆஃப் த ஹார்ட் பெட்டர். laughter will make the countenance of the face better. முகத்தை அது சிரிப்பாக காட்டும். பட் துக்கம் என்பது இருதயத்தை மகிழ்ச்சியாய் காட்டும் என்பதை ஒரு ரிசர்ச் போல பண்ணுறார். இந்த சாப்டர் ஃபுல் இந்த எக்லிசியாசிஸ்னாலே அவர் ஸ்டடி பண்ணிட்டு தான் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். ஆமாம், சாரோ, த சேட்னஸ் ஆஃப் த ஃபேஸ் கேன் இம்ப்ரூவ் த ஹார்ட். என்ன சொல்ல வர்றாருன்னா, லாட்டர் இஸ் சூப்பர்ஃபிஷியல் ஜாய். நீங்கள் சிரிப்பு இந்த சூப்பர்ஃபிஷியல் ஜாய், மனதுக்குள்ளே அந்த மனிதனுக்கு துக்கம் இருக்கிறது. ஸோ இந்த மனிதன் என்ன பண்ண போகிறான்னா, சிரிக்கல, துக்கத்தோடு இருக்கிறான். அதனால் இருதயம் ஸ்திரப்படுகிறது. ஏன் நிறைய திங்க் பண்ணுவான். அக்கார்டிங் டு த கிங் அவன் திங்க் பண்ணுவான், நம்ம ஏன் துக்கமாக இருக்கிறோம், ஓ இதனால் துக்கப்படும், நான் இதை சீர்படுத்தி கொண்டு சிரிக்கிறேன். ஸோ சேட்னஸ் ஆஃப் த ஃபேஸ். இஃப் யுவர் ஃபேஸ் இஸ் சேட், யூ வில் ஹாவ் சீரியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்சைட். எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்னால் சிரிக்க முடியலையே, ஏன்? ஓ நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இல்லை, ஓகே நான் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகிப்பேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, என்னால் சிரிக்க முடியலையே, ஏன்? நான் அன்ஹெல்த்தியாக இருக்கேன், ஓகே ஹெல்த்துக்காக ப்ரே பண்ண போகிறேன். எல்லோரும் சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்க சாதிச்சாங்க, நான் ஏன் சிரிக்கலை, நான் சாதிக்கலை, இனி சாதிப்பேன். ஸோ இட் இஸ் த ட்ரூ ரிஃப்ளெக்ஷன் என்பதாக ஞானி நமக்கு சொல்லுகிறார் தன்னுடைய முதல் பாட்டில். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டில் இருக்கும், மூடரின் இருதயமும் கலைப்பு வீட்டில் இருக்கணும். இந்த பர்த்டே கொண்டாட்டங்கள், சிரிப்பு, கலைப்பு, நடனம் எல்லாத்துலேயும் எல்லோரும் இருப்பாங்க, மூடர் கூட இருப்பாங்க, தப்பு பண்ணுறவங்க கூட இருப்பாங்க. ஆனால் ஞானிகள் போய் அந்த துக்க வீட்டில் அமர்ந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு பார்ப்பார்கள். இதை பற்றி ஞானி நமக்கு சொல்லுகிறார். மூடரனுடைய பாட்டு ஞானியின் கடிந்து கொள்ளுதல். மூடர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு பாட்டு எழுதி, மெட்டு எழுதி, நடனம் பாடுவாங்க. அதை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் அறிவாளிங்க அவங்கள பார்க்க போனோம்னா அவங்க திட்டுவாங்க. நம்ம மைண்டு சொல்லும், இங்கே போனால் திட்டுறாங்க, அங்கே போனால் ஒரே டான்ஸு, ஒரே நடனம், நான் அங்கே போயிடுறேன் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா நம்ம மூடனாக மாறிடுறோம். ஆனால் இந்த ஒரு ஞானி நம்மளை திட்டுறாங்க. யார் திட்டுவாங்க? நம்ம லீடர் திட்டுவாங்க, நம்ம குரு திட்டுவாங்க, நம்ம டீச்சர் திட்டுவாங்க, நம்ம சார் திட்டுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, நமக்கு நல்லது நினைக்கிறோன்றவங்க திட்டுவாங்க. திட்டமே திட்டுறவங்கள பற்றி சொல்ல ஞானிகளுடைய சொல்கிறேன். ஞானிகள் எப்போதும் அவங்களுடைய அப்ரோச்சிலே ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்குது. நான் நிறைய ஞானம் உள்ளவர்களை பார்த்துருக்கேன். நான் ஆண்டவருடைய கிருபினால் பியானோ கற்றுட்டுருக்கிறேன், எங்கள் மாஸ்டரை பார்த்துருக்கேன், ஹிந்தி கற்றுருக்கேன், எங்கள் மாஸ்டரை பார்த்துருக்கேன், சான்ஸ்கிரிட் கற்றுருக்கேன், எங்கள் மேடம் பார்த்துருக்கேன், ஹீப்ரூ கற்றுருக்கேன், எங்கள் மாஸ்டரை பார்த்துருக்கேன், ஊழியம் பண்ணியிருக்கேன், எனக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இருக்காங்க, எங்கள் பேரண்ட்ஸை பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சுருக்காரு, எங்கள் அம்மா ஊழியம் செஞ்சுருக்காங்க, இத்தனை ஃபீல்டில் ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கேன், பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கேன். ஒரு இடத்துலையும் அந்த ஞானமுள்ள மக்களுக்கு நம்ம அப்ரோச் வச்சோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உண்டு பண்ண மாட்டாங்க. ஒரு டென்ஷனை நம்மளை வச்சுருவாங்க. அஃப்கோர்ஸ் சாப்பாடு கூட வாங்கி தந்திருக்காங்க எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் குருமார்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க, டீச் பண்ணியிருக்காங்க. ஒரு கடிந்து கொள்ளுதலும் நைஸாக வச்சுருவாங்க, ஒரு திட்டிடுவாங்க, ஒரு ஹர்ட் பண்ணுருவாங்க. எல்லோரும் டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ண மாட்டாங்க, அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க, நம்மளே போகிற மாதிரி இருக்கும். இது நல்லது என்று சொல்லுகிறார். என் மகனே, மூடனுடைய பாட்டு உன் காதுக்கு ஹாப்பியாக இருக்கும், ஆனால் ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதல் உன் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். ஏன் என்ன திட்டுறாங்க, ஏன் என்ன கடிஞ்சிக்கிறாங்க? இட் இஸ் குட், இது நல்லது. உடம்பு சரியில்லை, ஊசி போடுறோம், வலிக்குது, நல்லது. ஆன்டிபயோட்டிக் போடுறோம், விழுங்க முடியல, நல்லது சொல்கிறாங்க, நல்லது. அது போன்று தான் ஞானியினுடைய கடிந்து கொள்ளுதல் நல்லது. மூடன்கிட்ட போகாத, அவன் ஹாப்பியாக இருப்பான். தற்காலிகமானது, இது டெம்பரரி, they are superficial, அது மேலோட்டமானது. மூடனுடைய நகைப்பு பானையின் கீழ் இருக்கிற முள்ளுகளுக்கு படப்படப்பை போல் இருக்கும், இதுவும் மாய, ஹாஹான்னு சிரிச்சிட்டு போயிடுவான். there will be no meaning at all, there will be no concept at all. அதில் ஒரு கான்செப்டே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. கூட போகிற உங்களுக்கும் மூடன் என்கிற பேர் தான் வருமே தவிர அவன் அங்கே சிரிக்கிற மாதிரி அங்கே ஒன்றும் நடக்கலை. சில நேரம் அவன் ஞானியை பார்த்து சிரிப்பான், அவன் வாழ்க்கை சிரிப்பாய் போய்விடும், ஞானி அங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். இதை தான் ராஜா நமக்கு சொன்னார். பாருங்கள், நல்ல பேர்,
பரிமள தைலத்தை விட சொன்னார். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். சிரிப்பை காட்டிலும் துக்கத்தை பற்றி பேசினார். ஞானிகள் துக்க வீட்டிலே என்ன நடக்குது என்பதை பற்றி ஸ்டடி பண்ணுகிறார்கள் என்று சொன்னார். மூடனுடைய நகைப்பு முக்கியமல்ல, ஞானிகளுடைய கடிந்து கொள்ளுதல் முக்கியம் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்படி தான் உட்காந்து அவங்க இந்த சுக்கோத் கூடாரத்தில் யூதர்கள் நல்லா ஸ்டடி பண்ணுவாங்க, நல்லா படித்து கொள்வாங்க. இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வேதத்தை நமக்கு போதிக்கிறார். என் மகனே, இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த நீ பாக்கியவான். என் மகளே, இந்த காலை வேளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த நீ பாக்கியவதி. ஸோ தன்னுடைய 7th வேர்ஸில் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் பற்றி சொல்ல போகிறார். த திங்ஸ் தட் ஷுட் பி ப்ராக்டிக்கல் விஸ்டம், நடைமுறை ஞானம். அதில் பொறுமை மிகவும் அவசியம் என்று சொல்ல போகிறேன். நான் இன்றைக்கி நம்ம நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் மார்னிங் டியூஷன் வந்துட்டோம். வி கோயிங் டு ஸ்டார்ட் அவர் டே. We are going to talk with people. We are going to communicate with people. We are going to relate to people. We are going to do business. We are going to work together. We are going to eat together. We are going to do ministry together. மக்களோடு கூட வரப்போகிறோம், வெளி உலகத்தில் வரப்போகிறோம். படுத்து தூங்கி இந்த நம்ம காலையில் எழுந்து we are going to start up new things. இன்றைக்கி நிறைய பேர் புது புது காரியங்கள், புது புது வழிகள், புது புது வேலைகள், புது புது நபர்கள் எல்லாமே நியூவாக பண்ணும்பொழுது இந்த நேரத்தில் we should be very careful about this patience, பொறுமை. ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நான் முடிப்பனா என்ற முடிவை பற்றி சிந்தி மகனே. தூக்கிட்டு போயிடாத முடிவு. how will it end or how it go. எஸ், தாவீது தன் ராஜ்யத்தை கையில் எடுத்தார், முடித்து அந்த பேட்டனை தன் மகன் கையில் கொடுத்தார். சாலமோன் தன் கையில் எடுத்தார், முடிந்து அந்த பேட்டனை ஒழுங்காக கொடுத்தாரா மகன் கையில். ஸோ திங்க் அபவுட் த ஃப்யூச்சர், திங்க் அபவுட் த எண்ட். இன்றைக்கி நான் அந்த வேலை செய்கிறேன், என் முடிவு எப்படி இருக்கும்? இன்றைக்கு இந்த பிஸ்னஸ் தோங்குற என் முடிவு எப்படி இருக்கும்? இன்றைக்கு நான் இந்த வழியை சூஸ் பண்ண என் முடிவு எப்படி இருக்கும்? பி கேர்ஃபுல். அந்த பாதையில் நீ பொறுமை உள்ளவன் என்கிற பெயரை எடு மகனே, பெருமை உள்ளவன் என்கிற பெயரை எடுக்காதே. பேஷண்ட் இன் ஸ்பிரிட் இஸ் பெட்டர் தேன் ப்ரவுட் இன் ஸ்பிரிட். ஆவியிலே பெருமையாய் இருக்காதே, பொறுமையாய் இரு. ஸோ பேஷன்ஸ் நமக்கு இல்லைன்னா கோபம் நிறைய வருங்க. பொறுமை இல்லைன்னா நமக்கு ரொம்ப கோபம் வரும். கொஞ்சம் திங்க் பண்ணோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கலாத்தியர் 5:22 நீடிய பொறுமையை கொடுக்குறார். பொறுமைசாலின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவர்களை காட்டிலும் பொறுமை உள்ளவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறுத்துவார். 9th verse சொல்கிறார், சீக்கிரமாக கோபம் கொள்ளாத. லெட் ஆங்கர் பி த லாஸ்ட் திங். லெட் ஆங்கர் பி த லாஸ்ட் இமோஷன் தட் யூ வில் எக்ஸ்பிரஸ். கோபம் என்பது கடைசியான வச்சுக்கோ மகனே. ஆனால் மூடர் ஸ்டார்டிங்கே கோபம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஆப்ரேட் வித் திஸ் ஏங்கர். அந்த ஏங்கரில் நீ ஆப்ரேட் ஆகாத. அவாய்ட் ஹேஸ்டி ஏங்கர் என்று ரபாய் சொல்லுவார். இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாததும், பிட்டர்னஸ், கசந்த அனுபவம் பர்சனல் வீக்னஸாக. வீக்கான ஆள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இவர் வீக்குங்க. எதில் வீக்கு? கோபப்படுறவங்கள தான் வீக் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறார். கசந்த அனுபவத்தோடு வாழ்கிறவர்கள் தான் வீக் என்று சொல்லுகிறார். ஆல்வேஸ் ஹேவ் அ லாங் டேர்ம் வியூ. பிற்காலம் எப்படி இருக்கும்? துவக்கத்தை காட்டிலும் முடிவு. யூ நீட் டு ஜட்ஜ் த ஃபியூச்சர். ஆமேன். இதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்நாட்களை காட்டிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாத. ஃபார்மர் டேஸ் பற்றி இந்த நாள் எவ்வளோ மோசமாக இருக்குது, அந்த நாள் எவ்வளோ நல்லதாக இருந்தது என்று பேசுகிறாய். ஆனால் நீ இந்த நாளில் தானே வாழ்கிறாய். மோசே வாழ்ந்த காலம் நல்லா இருந்துச்சு, ஆனால் மோசே சாதிச்சார். இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் காலத்திலே நாம் செய்ய வேண்டும். சுதந்திரத்தோட இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு மனிதனுக்கு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தோடு இருக்கிற மனிதனுக்கு ஞானம் இருந்தால்தான் பிரயோஜனம் உண்டு. சூரியனுக்கு கீழே திஸ் இஸ் த சிஸ்டம் தட் இஸ் ஆப்ரேட்டிங். சூரியனுக்கு கீழே சொத்தும் வேண்டும், ஞானமும் வேண்டும், பணமும் வேண்டும், ஞானமும் வேண்டும். ஒன்று மாத்திரம் உதவாது. ஞானம் நம்மோடு கூட இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போனோம். சுதந்திரம். we need to earn, we need to learn. கர்த்தர் சூரியனுக்கு கீழே இதுதான் ப்ராஃபிட். ஞானமும் வேண்டும், வருமானமும் வேண்டும் என்பதை பற்றி சொல்லுகிறார். அப்போ நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது. ஞானம் தான் எனக்கு டிஃபென்ஸு அப்படின்னு சொல்லக்கூடாது. சாலமோன் ஞானி 12th verse சொல்கிறாரு, பணமும் நம்முடைய டிஃபென்ஸ். விஸ்டம் இஸ் ஆல்சோ டிஃபென்ஸ், மணி இஸ் ஆல்சோ டிஃபென்ஸ். The two things that defend a person, the two things that defend a name, the two things that defend a family, one will be wisdom, another will be money.
நம்ம கையில் ஞானம் இல்லைனாலும் ஜனங்க மதிக்க மாட்டாங்க, நம்ம கையில் பணம் இல்லைனாலும் ஜனங்க மதிக்க மாட்டார்கள். ஆமாம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். யாரெல்லாம் ஞானத்தோடு ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க உயிராக இருப்பாங்க. ஸோ வி நீட் டு அக்வயர் விஸ்டம், அக்வயர் நாலேஜ். நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்ம படிப்பு மேலே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் இந்த பணத்தை நான் அப்படியே வச்சேன்னா என் மகனுக்கு உதவும், ஆனால் அந்த பணத்தை நான் ஞானமாக்கி கொடுத்தேன்னா பின்காலத்தில் ஹீ கேன் ட்ரேட் மோர் மணி, அதிகமான பணத்தை சம்பாதிக்கும். இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், எஜுகேஷன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம். காரணம்னா they can earn more, they can learn more so that they can earn more. அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய கிருபை உண்டாகும் என்று சொல்லி ஞானி சொல்லுகிறார். ஸோ wisdom is also defense, money is also defense. 13th verse சொல்றார், the things that God has made crooked, who can make it straight? தேவன் கோணலாக்கினதை யாரால் நிமித்த முடியும்? ஸோ த கிரியேட்டர் பண்ணதை நம்மளால் எதையும் சரி பண்ண முடியாது. நம்ம பண்ணதே நம்மளால் சரி பண்ண முடியல, நம்ம கோணலாக்கினதே நம்மளால் சரி பண்ண முடியல, நம்ம உடைச்சதே நம்மளால் சரி பண்ண முடியல, நம்ம விட்ட வார்த்தையே நம்மளால் திரும்பி எடுக்க முடியல, நம்ம உடைச்ச ரிலேஷன்ஷிப்பையே திரும்பி பில்ட் பண்ண முடியல. தேவனே சிலவற்றை உடைத்து வைத்தார் என்றால் we cannot do. We have our own business, we have our own work, we have our own works, we have our own burdens. Who can make straight the things that God has crooked, made crooked என்று சொல்லுகிறார். அப்போ நான் இங்கேருந்து போய் ஓசோன் லேயரை சரி பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறது, நான் இந்த பூமியில் உள்ள இதை மாற்றிடுறேன் அதை மாற்றிடுறேன், அப்படி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நீ யோசிக்கிற மகனே, சில விஷயங்கள் உன்னால் செய்ய முடியாது. ஸோ ரிலாக்ஸ், ப்ரே டு காட். பல விஷயங்கள் தானாக நடந்து போச்சு, தானாக குறுக்கடாயிடுச்சு, லிவ் இட் டு காட், அவர் பார்த்துப்பார் என்று சொல்வதாக நமக்கு சொல்லிக்கும். உன் வாழ்நாள் முழுவதும் நன்மையை அனுபவித்திரு. ஸோ யூ நீட் டு என்ஜாய் த குட்னஸ் that is there. When prosperity, the days of prosperity should be joyful. தாழ்மையான நேரத்தில் சிந்தனை செய், ஏன் என் பாக்கெட்டில் இப்போ 10 பைசா இல்லை, அவ்வளோ வந்துச்சே, அது போயிடுச்சே, அது இப்படி போச்சு அப்படி போச்சு, இவர் எடுத்துட்டார் அவர் எடுத்துட்டார்ல. சிந்தனை செய், டூ த ரைட் திங்கிங், டோன்ட் ஹேவ் ராங். நம்ம எப்போதும் மற்றவங்க மேலே கோச்சிப்போம், இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்லுவோம். தட் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் திங்கிங். ரைட் வே இஸ் திங்கிங் இஸ் அனலைசிங் அவர் செல்ஃப். சிந்தனை செய் என்றால் ஏன் இப்படி நடந்தது, நான் இப்படி இது திரும்பி வராதபடி எப்படி என்னை காத்து கொள்வேன், பின்னாடி வருகிறதற்கு பின்னாடி வரும் காலத்தில் எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று யூ நீட் டு ப்ரிடிக்ட் யுவர் ஃபியூச்சர் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். யோசேப்பு வாழ்ந்த காலத்தில் பேரோன் தான் ராஜா, எகிப்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அருமையான வளர்ச்சி, அருமையான உயர்வு, ஃபுல்லாக கண்ட்ரி ஃபுல்லாகவே நல்ல விளைச்சல். ஸோ ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு கனவை அந்த மன்னன் காண்கிறான், பார்வோன் மன்னன். அந்த கனவில் 7 புஷ்டியான பசுமாடுகளை பின்பதாக வந்த 7 பக்கையான வீக்கான பசுமாடுகள் விழுங்கி விடுவதை பார்க்கிறார். அதே போல தான் 7 கதிர்கள், நல்ல புஷ்டியான கதிர்களை சாவியான கதிர்கள் விழுங்கி விடுகிறது. என்னடா இது ஸ்ட்ராங் தான் வீக்கை விழுங்கும், இங்கே பார்த்தா வீக்கு ஸ்ட்ராங்கை விழுங்கிருச்சே, இந்த கனவு என்ன என்று அவன் பயந்து கொண்டிருக்கும்போது யோசேப்பு கையில் போகிறது விஷயம். யோசேப் ப்ரே பண்ணிட்டு சொல்கிறாரு, இட் இஸ் யுவர் ஃபியூச்சர். த ப்ரெசன்ட் இஸ் ஸ்ட்ராங், யுவர் ஃபியூச்சர் இஸ் வீக். The present strength of yours will be forgotten in the future weakness of you. நான் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தேன் தெரியுமா அப்படின்னு 7 வருஷம் கழிச்சு சொன்னால் யாரும் நம்மளை பார்த்து சிரிக்க போகிறதில்ல, நம்ம ஃபோட்டோவும் நமக்கு உதவ போகிறதில்ல. யூ ஷுட் பி ஸ்ட்ராங் அட் த வீக் ஸ்டேஜ், ஃபினான்ஷியலி, ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி, எவ்ரிவே. அதுக்கு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணால் தான். 7 வருஷம் கழிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா செய்ய வேண்டிய எக்ஸசைஸை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும். 7 வருஷம் கழிச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்றைக்கி டயட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். 7 வருஷம் கழிச்சு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இன்றைக்கே சேர்த்து வைக்கணும். ஸோ யூ நீட் டு ப்ரிடிக்ட் யுவர் ஃபியூச்சர். இதை தான் இங்கே சொல்கிறார். வருங்காலத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் வேதம் உனக்கு உதவி செய்யும். ஜோசப் விஷயத்தில் என்ன ஆச்சு? யோசேப்பு சொன்னார், நமக்கு ஃப்யூச்சரு பிரைட்டாக இல்லை, வருங்காலம் நல்லா இல்லை, நல்ல காலம் உனக்கு பிறக்க போகிறது இல்லை. அப்போ எப்படிங்க இன்றைக்கி இருக்கிற நல்ல காலத்தை நாளை வரைக்கும் கண்டினியூ பண்ணு என்று சொல்லி அவர் தான் குடோன்லாம் ஆரம்பித்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி உணவு கிடங்குகளில் கம்மி விலைக்கு சீப் ப்ரைஸ்க்கு ஈஜிப்ட் ஃபுல்லாக நல்லா விளைச்சல் வருது. ஆமாம், அந்த பொருள்களை வாங்கி சேகரித்து வைக்கிறான். வருங்காலம் 7 ஆண்டுகள் கழித்து 8ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய கொடிதான பஞ்சம் வருகிறது. மழையே பெய்யல, உணவு இல்லை, சேர்த்து வைத்தான். அவன் வருங்காலம் நன்றாய் இருந்தது. இதை தான் இங்கே ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். இந்த சிந்தனை எப்படிங்க ஜோசப் வந்துச்சு?
அவர் அவங்க அப்பா காலத்தில் நல்லா அவங்க அப்பா கிட்ட நல்லா வாழ்ந்தார். ஆனால் கொஞ்ச நாள் வந்துச்சு, போர்த்திபார் வீட்டில் ஒரு பாடு. இப்போ ஜெயிலில் இருக்கிறார். ஹி வாஸ் திங்கிங், சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். என் மகனே, உன் கையில் காசு இல்லைனா நீ தான் சிந்தனை செய்ய வேண்டும். நோபடி இஸ் கோயிங் டு கம் அண்ட் ஹெல்ப் யூ. God is not going to send his angel and help you. God is going to use your mind so that you can think and come out of it. நீ உன் மனதில் சிந்தனை செய்ய வேண்டும் மகனே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தெரியுமா? நாம் சிந்தனை செய்ய மாட்டோம். நமக்கு பாசிட்டிவாக சிந்தனை செய்ய மாட்டோம். we are thinking இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அது சரியில்லை. no, that is something which is not going to help us. சிந்தனை செய் மகனே. சொல்லுகிறார், மாயை நாட்களில் கண்டாரான், நீதியிலே நீதிமான் கெட்டுப்போனான், பாவத்திலே பாவி நீடித்திருக்கிறான், மிஞ்சின நீதிமானாய் இருக்கிறான், அதிக நீதியமானாய் உன்னை எண்ணாதே, உன்னை நீ கெடுத்து கொள்ளாதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, பேதையாயிராதே என்று சொல்லி, எதிலுமே எக்ஸ்ட்ராவா ஓவரா இராதே என்று சொல்லி சொல்கிறார். பி கேர்ஃபுல், பி காஷியஸ், ஹேவ் சம் லிமிட்ஸ் என்பதாக சொல்லுகிறார். நீ இதை பற்றி கொள்ளலாம், அதை கைவிடாதிருப்பதே நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றிலும் காக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். நகரத்திலே 10 அதிபதிகள் இருந்தாங்களாம். அந்த 19th verse வருகிறோம். ஒரு மனிதன் ஞானமாக இருந்தானாம். அந்த ஒரு மனிதன் மீதி பேரை காட்டிலும், அந்த 10 பேரை காட்டிலும் அவன் பத்திரமாக இருக்கிறான், அதிக பலவானாக இருக்கிறான். ஸோ wisdom is something which will give us strength. ஸோ wisdom, operate wisdom, learn wisdom என்று சொல்லுகிறார். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. பைபிள் சொல்கிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவரானார்கள். ஸோ நீதிமான் இயேசு மட்டும்தான். அவர்தான் நீதிமான். பிதாவாகிய தேவன் தான் நல்லவர் என்று இயேசு நமக்கு சொன்னார். 21st verseல நம்முடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை இன்னும் நமக்காக அனலைஸ் பண்ணி ஞானி நமக்கு ஹெல்ப் பண்ணுகிறார். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்காத. டோன்ட் லிசன் டு த வேர்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன். இவர் நான் சொல்கிறார், அவர் நான் சொல்கிறார், இவர் நான். நோ, யூ நீட் டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். You need to listen to positivity. You need to listen to encouragement. You need to listen to wisdom. You need to listen to understanding. அறிவை கவனிக்க வேண்டும், ஞானத்தை கவனிக்க வேண்டும், ஞானிகளை கவனிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற பாதைகளை கவனிக்க வேண்டும். எல்லாவற்றையும் கேட்காதே. என்றால் நீ கேட்கும் போது உன்னை திட்டுகிறவர்களுடைய வார்த்தைகள் உன் காதுகளிலே தொனிக்கும். அதனால் உன்னுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படும், உன்னுடைய இன்றைய நாள் பாதிக்கப்படும். உங்களை திட்டுகிறவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஏனென்றால் நீயும் மற்றவர்களை நிந்தித்தாயே, உன்னையும் நிந்திக்கிறவர்கள் நிந்திப்பார்கள் என்று சொல்லி, டோன்ட் லிசன் டு ஆல் த வேர்ட்ஸ், எவ்ரி வேர்ட் தட்ஸ் பீன் ஸ்போக்கன். இப்போ நம்ம காதில் பைபிள் வைக்கலாமா? ஆண்டவரே, நான் இனிமேல் உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்ப்பேன், உங்கள் வார்த்தைக்கு செவி சாய்ப்பேன், அந்த சண்டே சர்மனுக்கு செவி சாய்ப்பேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்ப்பேன், நம்முடைய ஆராதனைக்கு செவி சாய்ப்பேன், தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்ப்பேன், நல்ல விஷயங்களுக்கு செவி பார்ப்பேன், எங்கள் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது செவி சாய்ப்பேன், பெரிய ஞானிகள் குருமார்கள் எனக்கு போதிக்கும் போது அதுக்கு செவி சாய்ப்பேன், எல்லாவற்றுக்கும் செவி சாய்ப்பேன். செவி சாய்க்க மாட்டேன் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் யூ வில் பி த வைசஸ்ட் பர்சன். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தாராம், அது அவருக்கு தூரமாக இருந்தது. ஸோ த மோர் யூ ஸ்டடி த மோர் இட் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் அவர் விஸ்டம். ஆழத்தை கண்டடைகிறவன் யார்? ஆழத்தையும் பைத்தியத்தையும் புத்தி மயக்கத்தையும் கண்டுபிடிக்க தன் மனதை செலுத்தினார் சாலமோன் ராஜா. அவர் தான் அதிகமான ரிசர்ச் பண்ணியிருக்காரு. பைபிள் சொல்லுகிறது, கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரீயிலுடையவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பதாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிக்கப்படுவான். தன்னுடைய 26ஆம் வசனத்திலே பீப்புளை பற்றி சொல்லுகிறார், அ வுமன். இதை பெண்கள் என்று ராஜா நமக்கு சொல்லித்தரல, அந்த கேரக்டரை பெண்மையாக சொல்கிறார். ஹீப்ரூ லாங்குவேஜில் கேரக்டருக்கு ஃபெமினைன் ஜெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்களது எல்லாமே மேஸ்குலின் ஆர் ஃபெமினைன், ஆண் பால் பெண் பாலாக பிரிச்சுருவாங்க. ஹிந்தி கூட அப்படி தான், ஸ்திரீலிங் புல்லிங். அப்போ நம்ம போல் அவன் அவள் தான், அது கிடையாது. அதனால தான் இப்போ இந்த கேரக்டர் ஸ்திரீ இது ஆண்களுக்குள்ள கூட இருக்கலாம். என்னவா, கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளுடைய ஸ்திரீயானவள். ஸோ இட் இஸ் அ ஃபெமினின் கேரக்டர். ஸோ கன்னி வச்சிருக்கா, வலை வச்சிருக்கா, வலை உள்ள நெஞ்சம், கயிறுகள் வச்சு லாக் பண்ணுறா,
சாவிலும் அதிக கசப்பு. ஐயோ இவளை ஏன் கட்டின, ஐயோ இவனை ஏன் கட்டின என்று நீங்கள் வருத்தப்படுகிற அளவுக்கு அப்படி ஆள் இருப்பாங்க. யார் தப்புவாங்களா? அந்த பீப்புள் ஹூ ஃபியர் லார்ட். ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. ஏன்னா துன்மார்க்குடைய ஆலோசனை படி அவங்களும் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் அவங்க பாவின்னு தெரிஞ்ச பிறகு போய் கனெக்ஷன் வைக்கிற அந்த மனிதனுக்கு தான் பாதிப்பு. அதை தான் இங்கே சொல்கிறாரு. யூ கேனாட் எஸ்கேப், யூ டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் லாக்டு. நீ ஆண்டவருக்கு பயப்படணும் தான் இன்றைக்கி விட்டுருவ. யூ கேன் எஸ்கேப். இல்லைனா லாஸ்ட்டில் ஐயோ செத்து போயிருக்கலாம் போலையே இந்த நபர் கூட இருக்கிறது போன்று என்று யோசனை வரும். அதை தான் இங்கே சொல்லுகிறார். ஸோ ஞானி கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு முன்பதாக சர்க்குணராக இருக்கிறவன், எங்கள் ஆண்டவருக்கு இது பிடிக்காது நான் செய்ய மாட்டேன்றவன் தப்பிச்சிடுவான். மீதி பேர் போய் மாட்டிக்கொள்வான் என்பதை பார்க்கிறோம். கண்டுபிடித்தேன், எதை கண்டுபிடித்தேன், இதை கண்டுபிடித்தேன், அதை கண்டுபிடித்தேன் என்று சொன்னவர் 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் கண்டுபிடிக்கவில்லை. ஸோ அவர் சொல்லுகிறார் தன்னுடைய 29ஆம் வசனத்தில், தேவன் சகலத்தையும் செம்மையானதை உண்டாக்கினார், மனுஷனை செம்மையானவனை உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். God created everyone clearly, carefully, but they spoiled their way. Humanity is something where we need to live in uprightness. மேல் நோக்கி நீதி, அவரை நம்பின நீதி, அவர் சொல்லுகிற நீதியில் வாழ வேண்டும். ஆனால் they made many complicated inventions. எப்படிலாம் நம்மை கெடுத்து கொள்ளலாம், ராங் ஸ்கீம்ஸ் உண்டு பண்ணலாம் என்று வேதம் கொடுக்கிற ஒரு சாதாரண அடிப்படை ஞானத்தை விட்டு போனோம் என்று ஞானி தன்னுடைய அதிகாரத்திலே முடிக்கிறார். வாட் இஸ் த அல்டிமேட் மெசேஜ்? ஃபியர் ஆஃப் காட், ஹம்பிள் ரெவரன்ஸ் டுவர்ட் காட். ஆண்டவருக்கு உண்மையான கனத்தோடு இருக்கிறது. யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அண்டர் எர்த். பூமியில் என்ன, அண்டர் சன், பூமியில் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றைய வார்த்தையை புரிந்து கொள்ளலாம். என் மகனே, என் மகளே, why don't we surrender to God? இன்றைக்கி ஏன் நம்ம ஆண்டவருக்கு சரண்டர் ஆகக்கூடாது? இன்றைக்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் சாலமோன் ஞானியின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதையே நாம் செய்யக்கூடாது. கொஹலத் என்றால் டீச்சர் என்ற அர்த்தம், அசம்பிளர் என்ற அர்த்தம். வேதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த 7ஆம் அதிகாரத்திலே திஸ் இஸ் பெட்டர், திஸ் இஸ் பெட்டர், திஸ் இஸ் பெட்டர், திஸ் இஸ் பெட்டர் என்று சொன்னார். அதில் த ஃபியர் ஆஃப் காட் இஸ் பெட்டர், விஸ்டம் இஸ் பெட்டர், good name is better, avoiding bad things, avoiding bad women or men is better என்பதை ஞானி நமக்கு சொல்லிக் கொடுத்தார். வாங்க திருச்சபையை நாம் எழுந்திருப்போம், கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஸ்தோத்திரிக்கும். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். God is speaking to us. ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். இன்னைக்கு நம்மோடு பேசினார். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ டேடி, எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறபடியால் நன்றி டேடி. அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம்,
மாறும் உலகின் மாறாவும் உறவே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். வாழும் உலகினில் மாறாவும் உறவே நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட போதும் உம்மில் இருப்பது நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். நிரந்தரம் 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 நீதான் நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கு இங்கே நிரந்தரம். தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வின் நம்பிக்கை நீயே நிரந்தரம். தேயும் வாழ்வின் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீ நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீதான் நிரந்தரம். செல்வங்கள் கோணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். இன்பத்தில்
செல்வங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். நிலைவாழ்வு என்னும் நிஜமான நீயே நிரந்தரம். அதில் விலையாக என்னை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் 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 நீதான் நிரந்தரம். இயேசுதான் நிரந்தரம். இயேசுவே நிரந்தரம். அல்லேலூயா Hallelujah, Hallelujah, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். உலகத்திலே மாபெரும் ஞானி. கண்டிப்பாக அவரை பற்றி படிக்கும்போது அமேசிங்காக இருக்குது. அவர் பண்ண பிஸ்னஸ் கூட கோல்டு டன் கணக்கில். நீங்கள் எந்த பிஸ்னஸ் மேனும் அந்த அளவுக்கு பண்ணல. சொல்லிட்டாரு, ஆண்டவர் உன்னை நல்லா தானப்பா படைச்சாரு, நீ தானே கெடுத்துக்கிட்ட. தாய் வயிற்றில் உருவாகி வரும்போது நன்றாய் தானே வந்தாய். தாய் நமக்கு சரீரத்தை தான் கொடுத்தாங்க, ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்தார். செம்மையாய் வாழும் மகனே, செம்மையாய் வாழும் மகளே, இந்த நிமிஷத்துலேருந்து ஒன்று புரிஞ்சிக்க, புதுசாக எந்த உபாய தந்திரங்களையும் நான் கற்றுக்க மாட்டேன். ராங் இன்வென்ஷன்ஸ், அன்னெசரி இன்வென்ஷன்ஸ், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற, என் குடும்பத்தை கெடுக்கிற, என் ஊழியத்தை கெடுக்கிற, எங்கள் அப்பாவோட பரலோகத்துக்கு போகிற என் வாழ்க்கையை கெடுக்கிற எந்த உபாய தந்திரங்களை நான் கற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்தால் போதும். The word of God will protect us. எத்தனை தப்பாய் நம்மை நடத்தக்கூடிய, நம்மை பாவியில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலை வந்தாலும் அவன் தப்புவான். தேவனுக்கு முன்பதாக சர்க்குணமாய் இருக்கிறவன் தப்புவான் என்று ஞானி சொன்னது போல பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1 நமக்கு காட்டுகிறது. When we stand before God, when we pray before God, when we work before God, when we are faithful toward God, we are protected. திருச்சபை இன்றைக்கு நம்ம அதை முடிவு எடுப்போம். 7ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சரணடைவோம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.